ஹலோ. ஹலோ. தீபாவளி வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ வந்து வடகறிக்கு வடை போட ஆரம்பிச்சாச்சு, இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வடகறி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து மசாலாலாம் போட்டாச்சு. போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு ஒரு 6 வடை போட்டு வடகறி சுட்டுலான்னு. 6 வடை போட்டு வடகறி. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வீடியோ எப்போ வரும் தான் தெரியல. வந்து இன்னைக்கே போட்டோம்னா ஹாப்பி தீபாவளி, அடுத்த நாள் போட்டோம்னா பிலேட்டட் தீபாவளி. அப்படிலாம் கிடையாது. தீபாவளி அவ்வளோதான். ஹாப்பி தீபாவளி. நம்ம என்ஜாய் பண்ணுறது அவங்க சொல்கிறோம். இன்னும் 2 பேர் பெட்டை விட்டு கூட எந்திரிக்கல இன்னும். அங்கே நாங்களாம் சின்ன வயசுல தீபாவளி எப்போ வரும், காலையில எப்போ விடியோ 4 மணிக்கெல்லாம் புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வெடிச்சு அப்படி இருப்போம். இப்ப இதுங்கன்னா புது ட்ரெஸ் கூட போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருக்கு. நல்லே ஸ்டார்ட் ஆயிடும். 5 மணி தான் எழுந்து குளிச்சுட்டு எண்ணெய் வச்சு பட்டாசு வெடிப்போம். நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கு? நம்மளே வடை ஒரு இது சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். வெங்காய தக்காளி போட்டாச்சு. வடகறிக்கு சுட்டு எடுத்தாச்சு. பேலன்ஸ் வந்து இப்போ வடை சுடணும். வேணா நம்ம டிஃபன் பண்ண போறோம். இட்லி, பொங்கல், பூரி. பொங்கல் இல்ல, பூரி, இட்லி, வடகறி. சூப்பர் காம்பினேஷன். வடையும் வந்து ஒரு இது எடுத்தாச்சு. இது இவ்வளோதான் பருப்பு இருக்கு. கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு முடிஞ்சிடும்ட்டு. வடையெல்லாம் போட்டாச்சோ? வடையெல்லாம் போட்டாச்சு. வடகறி ரெடி ஆயிடுதா? வடகறி ரெடி. தண்ணியை வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஆறுச்சுன்னா வந்து இப்படிதான் இருக்கணும். காரம் நல்லா தூக்கலாக இருக்கணும். இட்லிக்கும் பூரிக்கும் அப்போதான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கணும்ல. அதான் இப்போ அது வந்து கடலை பருப்பு இல்லைங்க, இன்னும் அது திக்கா ஆகும். அது அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியா கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்க வேண்டியதுதான். வடை போடலையா? போட்டுருக்கா? வடை போட்டாச்சு. இப்போ பூரிக்கு மாவு பேசணும். பூரிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பூரி சுட போறேன். இப்போ மெனு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். இட்லி, பூரி, வடகறி, அப்புறம் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி வந்து ஷூட் பண்ணாதனால உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் நான். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்றதால கொஞ்சம் சிம்பிளாகவே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போக போறோம். எங்க அங்க ஒரு பேபி ஆளை காணோம். ஓகே, நாங்க வந்து அங்க போயிட்டு மீட் பண்றோம். பாய். கால் வருதுமா? ஹாய் மக்களே. டிராஃபுக்கு லைக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சாயிது. அம்மா இவன் பேரு சாயிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. கிளி இருக்கா? எங்க இருக்கு கிளி? வா, செம்மையா இருக்கு கலரு. இது கிளி இல்லைமா? இந்த லவ் பேர்ட்ஸ் தானே?
லவ் பேர்ட்ஸா இருமா இது கலர் சூப்பராக இருக்குது எடுக்க முடியும். சூப்பரா இருக்கு. நாங்க மீன் கடையில வாங்கினோம். அப்படியா? ஆமா. செம்மையா இருக்கே. என் ஹைட்டுக்கு வந்துட்டேன் பாதி. ஆமா. லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஹாய், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. பட்டாசுல அடிச்சியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹலோ, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ எப்போ போட வந்தான்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாழ்க வளமுடன் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம். சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி செய்கிறேன். அப்படியா? செம்ம. காலையில் சொய்யா உருண்டை, ஆ வடை, ஆ இட்லி, ஆ மட்டன் குழம்பு, ஆ அப்புறம் சட்னி, ஆ அவ்வளோதான். கதை உள்ள ஓடிடுச்சு. சாப்பிட்டாச்சா? டிஃபன் வேலை முடிஞ்சது இல்லையே. ஹாய், என்னடா தூங்கிட்டு இருக்க? ஷர்ட் மட்டும் மாதிரி எடுத்துக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். இதோட ஈவினிங் vlog தான் கண்டினியூ ஆகும். டயர்டில் வந்து நான் vlog-ம் சரியாக எடுக்கல அங்கே போயிட்டு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குட் ஈவினிங். சோமா செய்திருக்கீங்களா? 1 கிலோ மைதா மாவுக்கு 100 எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா மாவை போட்டு சுடு தண்ணி லைட்டாக சூடு பண்ணி மாவை பிசைஞ்சு வச்சிடணும். உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு ஆமாம், சுடு தண்ணி வெத வெதன்னு இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் பூர்ணம் வைக்கிறதுக்கு 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 1 கொப்பரை தேங்காய், ரவையை நல்லா நெய் ஊற்றியோ வறுத்துக்கணும். முந்திரி, திராட்சை போடக்கூடாது. திராட்சை போட்டால் சீக்கிரம் நமுத்து போயிடும். வெறும் முந்திரி மட்டும் போட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கணும் பூர்ணம். அது வந்து இப்போ சின்ன சின்னதாக பூரி மாதிரி திரட்டி அது உள்ள பூரணை வச்சு அதை வந்து பேக் பண்ணணும். அவ்வளோதான். அதான் பூர்ணம். பூரி மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து பேக் பண்ணணும். அவ்வளோதான். சோமாசு எண்ணெயில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா பலகாரம் எல்லாமே சூப்பராக சுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே நிறையா அவங்கக்கிட்ட இன்னும் கற்றுக்க வேண்டியதே இருக்குது. அன்றைக்கி சோமாசு பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் எல்லாம் வேறு லெவலில் இருந்தது. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருந்தது. அரௌண்ட் ஒரு 8 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இங்கே பேலன்ஸ் இந்த பட்டாசுலாம் காலி பண்ணலாமே அதுதான் வெடிச்சிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சார் வந்து 10th அவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பட்டாசு வெடிக்கிறதுல. இருக்கிற வரைக்கும் காலி பண்ண சொல்லி நாங்கள் தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம். தீபாவளி வருதுனாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு 3 நாளாக பார்த்தீங்கன்னா பலகாரம் செய்யறதுலேயே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடி இருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் மூடுக்கும் வந்தாச்சு. நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்களுடைய தீபாவளியை சூப்பராக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் பாய்.